டாக்டர் கிங்ஸ்லி நம்மத்தில் 3வது வார்த்தை நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களது மீறுதலால் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26, 27. கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவம் உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே இதோ உன் மகன். யோவானை பார்த்து அந்த இடத்துல சொல்றாரு, இதோ உன் தாய். இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்குது? இந்த இடத்துல 2 பேத்துக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்குறாரு. புரியுதா? தாய்க்கு வந்துட்டு, யோவானை இனிமே நீங்க மகனாக பொறுப்பெடுத்துக்கோங்க. என்ன, யோவானை பார்த்து என்ன சொல்றாரு? தாயா பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு. புரியுதா? ஹல்லேலூயா. 2 பேத்துக்குமே ஒரு பொறுப்பு இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் முன்னாக 2 பேருக்குமே ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். மரியாளுக்கு என்னதுன்னா, யோவானை இனிமேல் வளர்க்கணும். இருக்கிறதுலே இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீசர்களில் யோவானுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வயசு. அது தெரியுமா? அந்த டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா யோவானுக்கு இந்த மீச தாடியெல்லாம் வளர்ந்துருக்கே மாட்டாங்க. மற்ற 11 சீசர்களுக்கும் தாடி இருக்கும், மீசையெல்லாம் இருக்கும். யோவான் மட்டும் ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். பட் இயேசு கிறிஸ்துவோட அந்த 3.5 ஆண்டுகள் பயணம் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து இன்னும் இன்புறம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? தன்னை 30 வருஷம் தன்னை வளர்த்த தாய்கிட்ட யோவானை இனிமேல் நீங்கள் வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு? ஹேண்ட் ஓவர் கொடுக்குறாரு. ஹேண்ட் ஓவர்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிக்கல் லைனில். என்னோட டியூட்டியை இனிமேல் என்ன பண்ணுறேன்? உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த இடத்துல யோவானுக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு? தன் தாயை பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி. நமக்கும் சபையில் என்ன இருக்குது? பொறுப்பு. குடும்பத்தில் என்ன இருக்குது? இருக்குதா? கர்த்தரிடத்திலிருந்து நாமும் பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவ்வளோதான். யோவான் அந்த இடத்துல என்ன பண்ணினாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தரிடத்திலிருந்து பொறுப்புகளை பெற்ற ஒரு மனிதனை குறித்தும், புதிய ஏற்பாட்டில் கர்த்தரிடத்திலிருந்து பொறுப்பை பெற்ற ஒரு மனிதனை குறித்தும் தியானிச்சுட்டு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தரிடத்திலிருந்து பொறுப்புகளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியம்தான். 26 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீசனையும் கண்டு. ஹல்லேலூயா. போதும். அந்த இடத்துல என்ன பண்றாரு? யாரை பார்க்குறாரு? நமக்கு அன்பான சீசனை பார்க்குறாரு. அப்போ மிச்ச 10 பேர் ஒருத்தன் செத்து போயிட்டான். 10 சீடர்கள், மொத்தம் 12 பேர். ஒரு ஆள் இறந்துட்டாரு, யூதாஸ் காரியத்து மரித்து விட்டான். மிச்ச 11 பேர். 11 பேத்துல ஒரு ஆள் தான் இங்கே வந்தது. மிச்ச 10 பேர். மத்தேயு 26:56 ஒரு வாசிக்கலாம். நிறைவேறும்படி
இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். 11 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதில் ரிட்டன் வந்தது யாரு? ரிட்டன் வந்தது ஒரே ஒருத்தன் தான் வந்தான். அவன் மட்டும்தான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அந்த பாடுகளையும் கண்ணை திறந்து பார்க்குறப்ப கண்ணுக்கு முன்னாடி நின்ற ஒரு ஆள் யாரு? யோவான் மட்டும்தான் நின்றான். மற்ற 10 பேர் ஓடினவங்க திரும்ப வந்தாங்களான்றது அங்கே மென்ஷன் பண்ணலை பைபிளில். நான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா எனக்கு பிறகு பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். சரி, இந்த 10 பேர் தவிர வேற யாருக்காவது இந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாமா? வேற யாரும் வேதத்தில் உண்டா உங்களுக்கு தெரிஞ்சு? நான் கேட்குற கொஸ்டின் புரியுது தானே? புரியல அப்படின்னா திரும்ப சொன்னீங்கன்னா நான் கேட்டுருவேன். இந்த 10 பேர் தவிர, இந்த 11 பேர் தவிர இந்த பொறுப்பை, அதாவது மரியாளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை வேற யாருக்காவது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். முடியாது. முடியாது. ஓகே, ரைட். சரி, ஓகே. நான் இங்கேருந்து ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கிடுவோம். இன்னும் ஒரு 20 வருஷம் அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு, சரியா? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. என்ன வயசாயிருச்சு, என்ன சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இது போக அண்ணன் இருக்கார். இங்கேருந்து நான் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் இங்கே யார் யாரை பார்த்து அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகலாம்? கேட்கல எனக்கு. அண்ணனை பார்த்து சொல்லிட்டு போகலாம், வேற ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிட்டு போகலாம். இந்த இடத்துல இயேசு கூட இருந்த 12 பேர்த்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக கால்குலேட் பண்ணிக்கலாமா? 12 பேர் கூடயே தான் இருந்தாங்க. யாரும் கூட பிறந்த சகோதரர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என் கூட இருக்கிறவங்க தான் சகோதரர்கள்னு. என்ன பட் இருந்தாலும் அந்த இடத்துல சகோதரர்கள்னு இயேசு கிறிஸ்துக்கு யாராவது பைபிளில் இருக்காங்களா? இல்லை. பின்னாடி இருக்காங்கன்னு 2 பேர் தலையாட்டிட்டாங்க. ஓகே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 12:46 49. இன்னொருத்தவங்க மத்தேயு மார்க் 3:31 35. ஜனங்களோட பேசிக்கொண்டிருக்கையில் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வெளியே வந்தார்கள். ஓகே, போதும். மார்க் 3:31 அப்பொழுது அவருடைய சகோதரரும் அவருடைய தாயாரும். லூக்கா 8:19 20 21. லூக்கா 8ஆம் அதிகாரம் 19 20 21. அப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். யார் இந்த சகோதரர்கள்? அடுத்த கொஸ்டின். மரியாளுக்கு பிறந்த மற்ற மகன்கள். புதுசா இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள் இருக்காங்களா அப்படின்றதே ஒரு புது கணக்கு தான் நமக்கு. சரி, ஓகே. அந்த சகோதரர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனம். 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு 4 பேர் சகோதரர்கள் இருந்திருக்காங்க. அது சித்தப்பா பசங்களோ பெரியப்பா பசங்களோ, ஆனால் சகோதரர்கள் 4 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 4 பேர்த்துக்கும் கிடைக்கல இந்த பாக்கியம், அங்கே 10 பேர்த்துக்கும் கிடைக்கல. ஏன்னா இந்த 14 பேருமே அங்கே இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து என்ன பண்ணலை? நிற்கலை. ஓகேவா? புரியுது தானே? நமக்கு பாக்கியம், அதாவது ஒரு பொறுப்பு சபையிலிருந்து கொடுக்கப்படணும். ஆவியானவர்கிட்டருந்து நமக்கு ஒரு பொறுப்பு வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு எந்த வேலையும் சொல்லலைன்னா பாஸ்டரும் உங்களுக்கு எந்த வேலையும் தர மாட்டார், ஆவியானவரும் உங்களுக்கு ஊழியமும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கசப்பாக இருக்கா? இருக்கிறதுலே பெரிய பிரசங்க பீடம் எதுன்னு தெரியுமா? இது வரைக்கும் பெரிய அதிகமாக, அதாவது அதிகமாக பிரசங்கம் பண்ண ஒரு பிரசங்க பீடம், இருக்கிறதுலே பெரிய பிரசங்க பீடம் சிலுவை தான். சிலுவையில் இயேசு தொங்கும்போது 7 பிரசங்கம் பண்ணிட்டாரு. இன்னும் இந்த 7 பிரசங்கத்தை வச்சுட்டு 2026 வருஷமா நம்ம இன்னும் எலாபரேட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் இன்னும் பேசி முடிக்கலை. எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்காரு? மேக்சிமம் போனால் ஒரு பாஸ்டர் ஒரு நாளைக்கு 3
இல்லை 4 பிரசங்கம் பண்ணுறாங்க. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, ஆல்நைட் ப்ரேயரில் ஒன்று. 4 தாண்டி இது வரைக்கும் நான் யாரும் கேள்விப்படல. இருக்கிறதுலே அதிகமாக பிரசங்கம் பண்ண ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து தான். அது ஒரே பிரசங்க பீடத்தில் அட் ஏ டைமில். ஓகேவா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துட்டிருந்து நாம் பொறுப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பை பெறணும் அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 19:27 அதில் கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா சரி பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு செய்கிறேன். ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் இல்லை ஃபஸ்ட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஊழியம் காலையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த காலையில் வந்தே பண்ணணும். நம்ம பின்னாடி போவோம், நமக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் ஒரு ஆள் எடுத்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு வரக்கூடாது. நம்ம தான் போய் என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். வந்து இன்னும் ஜன்னல் கூட ஓப்பன் பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரும் கோச்சிக்க வேணாம். ஹல்லேலூயா. ஓகே, இந்த 2 பேர் யார் யார்? அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க, நம்ம என்ன பண்ணணும்? 2 காரியம் தான் பண்ணணும். ஒன்று வந்துட்டு கர்த்தர் காணும்படியாக அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். கர்த்தர் கண்ணில் நம்ம என்ன பண்ணணும்? படணும். அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அது நீங்கள் எவ்வளோ நேரம் நிற்பீங்களோ அது உங்களோட பொறுப்பு. அது 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அரை நாள் இருந்தாலும் சரி, ஃபாஸ்டிங் போட்டு 40 நாளுமே இருந்தாலும் சரி, கர்த்தர் காணும்படியாக அவருடைய சமூகத்தில் நிற்கிறப்ப தான் கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை என்ன பண்ணுவார்? தருவார். ரெண்டாவது, பொறுப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், ஏமாத்துற ஆளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த 2ஐயும் செய்த ஒரு 2 பேரை பற்றி மாத்திரம் பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது யாத்ராகமம் 3:4 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறதை என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. ஒன்று என்ன பண்ணான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தான். வந்தப்ப அதை என்ன பண்ணாரு? ஆண்டவர் அங்கே அதான வாசிக்கிறோம். புரியுதா? வசனம் புரியுதா? நான் பேசுறது இல்லைனாலும் வசனம் புரியுதா? இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படியாக அவன் என்ன பண்ணுறான்? கிட்ட வர்றான். அப்போ அடுத்து என்ன சம்பவம் நடக்குது? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை யார் பார்த்தது? ஆண்டவர் பார்த்தாரு. அப்போ நம்ம சபைக்கு வருகிறதையும் இங்கே வந்து ஆராதனை பண்ணுறது யார் பாப்பா? ஆண்டவர் பார்ப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை மூடி ஆராதிக்கணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் என்ன பண்ணுறான்னு பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் கதை பேசக்கூடாது. சபைக்கு முன்னாடியே வந்துட்டா உள்ளே வந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? பார்ப்பார். ஹல்லேலூயா. இதன் மூலம் அவனுக்கு கிடைத்த பலன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மோசே கர்த்தர் காணும்படியாக கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்ததன் மூலம் அவனுக்கு கிடைத்த பலன், அவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தான். எனக்கு தெரிஞ்சு லட்சங்களை வழிநடத்திய முதல் மேய்ப்பன் யார் அப்படின்னா மோசே. வேதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சங்களை வழிநடத்திய ஒரு முதல் நல்ல ஒரு மேய்ப்பன். அவனா நல்ல கோவக்காரன் தான். மோசே எவ்வளோ பெரிய கோவக்காரன் தெரியுமா? கோவம் தான் எடுத்து பேசலாம் மாட்டான், எடுத்து வெட்டி போட்டு கொண்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் வந்து அவனை முறுமுறுக்கும் போது என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருந்தான். இவங்களை அழிக்காதபடி என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவ்வளவு அமைதியாய் காத்திருக்கக்கூடிய கிருபைகள் அவனுக்கு கிடைத்தது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் காணும்படியாக வந்து நிற்கும்போது தான் புது புது கிருபைகளை ஆண்டவர் தருவார். இல்லை நாங்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறோம், வீட்லேயே நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோம், நீங்கள் சபைக்கு வந்து தான் ஆராதிக்கணும்னு இல்லை, சபைக்கு வந்து தான் ஜெபம் பண்ணணும் இல்லை. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணலாம்? நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? நிற்கணும். அப்போ தான் புது புது கிருபைகள் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாயை தேய்ச்சிட்டு நம்மளும் கடைசி வரைக்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கொஞ்சம் உற்சாகமாக இருங்க, முடிச்சிருவேன். அவன் லட்சங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தான். ரெண்டாவது, இந்த ஆலயம் கட்டினாங்க தெரியுமா? சாலமோன் ஆலயம் கட்டினான்ல, அதுக்குரிய ஆலயத்திற்குரிய அந்த கட்டுமானத்திற்குரிய அளவுகளை யார் பெற்றதுன்னா தாவீது பெற்றான்.
ஆனால் பலிபீடத்திற்குரிய அளவுகளை பெற்றது யாரும் தெரியுமா? மோசே தான் பெற்றான். சபை கட்டுவதற்கு முன்பாகவே பலிபீடத்தின் அளவுகள் இந்த அளவுல இருக்கணும் அப்படின்றத பெற்றது யாரும் தெரியுமா? மோசே தான் பெற்றான். சபைக்குரிய ஒரு திட்டங்களை வகுப்பதற்கு ஆண்டவர் நம்மோட கூட இடைப்படணும், நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. மோசே கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்றதன் மூலமாக கிடைத்த பலன்கள் 2 பார்த்தாச்சு. ஆமென். 2வது கர்த்தருடைய சமூகத்துல நின்றது அப்போஸ்தலன் ஆகிய யோவான். 19:26 வாஸ்தவம். கர்த்தர் காணும்படியாக அவன் வந்து நின்றான். அப்பொழுது அவனை நோக்கி இயேசு இதோ உன் தாய் என்று அந்த இடத்துல வந்துட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதை உன்னோட மகன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இதன் மூலம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிடைத்த பலன்கள் என்னென்ன? யோவானை குறித்து வேற என்னென்ன காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் எத்தனை சுவிசேஷ புஸ்தகங்களை எழுதியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? யோவான் எழுதின புஸ்தகங்கள் எத்தனை? 5. அது யாவை? யோவான், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தல். ஆமேன். ஈஸியான கொஸ்டின். 5 புஸ்தகங்களையும் கடைசி காலத்துக்கான வெளிப்பாடுகளையும் என்ன பண்ணா? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டான். மற்ற 10 பேருக்கு கடைசி காலத்துக்குரிய ஒரு வெளிப்பாடுகள் கிடைக்கல அந்த அளவுக்கு. ஆனால் யோவான் மாத்திரம்தான் என்ன பண்ணா? 5 புஸ்தகத்தையும் எழுதி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் என்னென்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாரு, கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து யாருக்கும் புலப்படாத தேவன் காரியங்களை குறித்து தேவன் என்ன பண்ணாரு? இந்த அப்போஸ்தலனாகிய யோவான்கிட்ட மாத்திரம்தான் என்ன பண்ணாரு? பேசினாரு. அதை யோவான் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. வேற என்னென்ன அப்படின்னா 27வது வசனத்தை வாசிக்கலாம். 26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் நோக்கி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மற்ற 12 பேத்துல அந்த ஒரு ஆளை விட்டுறலாம், மற்ற 11 பேத்துல யாரையாவது பார்த்து சொல்லியிருக்காரா தமக்கு அன்பாயிருந்த சீசன்னு? ஹல்லேலூயா. நம்மளும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரியமான பிள்ளையா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற சபையிலிருந்து நமக்கு சொல்ற காரியங்களை என்ன பண்ணணும்? செய்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தருக்கு ஊழியருக்கு பிரியமா இருக்க வேண்டாம் நீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? அதுக்காக பிரியமா இருக்கணும். அடுத்து அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பிரியமான ஒரு சீடனாக இருந்தான். 2வது பரலோகத்தின் அதாவது கடைசி கால வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு சீடனாக இருந்தான். 3வது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து 5 புத்தகங்களை எழுதக்கூடிய ஒரு சீடனாக இருந்தான். ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? இனிமேல் இந்த 7 வார்த்தையிலிருந்து என்ன பண்றோம் தெரியுமா? வருஷம் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணுமோ அதை மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டோம். கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய காரியங்களை என்ன பண்ணணும்? கொஞ்சமாவது மாற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் முந்தா நாள் நைட்டு தான், நேற்று நைட்டு இங்கே தான் இருந்தேன். முந்தா நாள் நைட்டு தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த காரியம் கிடச்சிது. கர்த்தர் ஆண்டவர் வந்து சபைக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பண்ண விரும்புகிறார்? இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பொறுப்புகள் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 காரியம்தான். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கணும். 2வது அந்த பொறுப்பு கொடுத்தா என்ன பண்ணணும்? செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென்.